ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு குஷ்கா தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறது என்னன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானே நான் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு கரண்டிக்கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. இல்லை நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ இது நல்லா காயட்டும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கான ஐட்டம்ஸ்லாம் போட்டுடலாம். ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க, அன்னாசிப்பூ, அப்புறம் வந்து ஒரு பட்டை, அப்புறம் வந்து 2 ஏலக்காய், ஒரு 2 வந்து லவங்கம், அப்புறம் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ½ டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், அதாவது வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கேன், கீரைனது. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1½ கப்பு அரிசி எடுத்துருக்கனால நான் போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துடலாம். வதங்கட்டும் ஓரளவுக்கு, நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கியிருக்கும் லைட்டாக. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் நல்லா கலந்து விட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அனல் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் அனல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்குது. ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரிசிக்கு சேர்த்து இப்போயே சேர்த்துட்றேன் உப்பு. அப்புறம் ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை வந்து புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மசாலா அடுத்து சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஸோ நான் ½ ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி பவுடர் வந்து ஒரு ½ ஸ்பூன். இந்த பவுடர் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. நான் வந்து 1½ கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக வந்து 3½ கப்பு தண்ணி ஊற்றுறேன். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பாசுமதி ரைஸு. ஸோ அதுக்கு 1க்கு 2 அப்படின்றது அளவில் தண்ணி ஊற்றுறேன்.
தான் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ 1.5 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரக சம்பாவோ இல்லை வேறு எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம். அதோட ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. குக்கர் மூடி மட்டும் போட்டு விசில் போடாமல். ஸோ இப்போ இதை வந்து மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு அது ஹீட் ஆகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வந்து நான் தோசை தவா வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த குக்கரை எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு நல்லா ஸ்லோவாக குக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே அடி பிடிக்கவும் செய்யாது. நல்லா உங்களுக்கு குக்காகி நல்லா ரைஸ் வந்து சாப்பிட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக எல்லா இதுலேயுமே காரம் பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது 20 மினிட்ஸ் விட்டுறலாம் அப்படியே. அதுக்கப்புறம் எடுத்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.